வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம மேக் அப்படின்ற வேர்பை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே இந்த வேர்ப் சீரீஸ்ல நம்ம லெட் அண்ட் கெட் இந்த 2 வேர்ப்ஸ் பத்தி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தவிர எல்லா வீடியோஸையும் எப்படி பார்க்கறது அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. ஸோ எல்லா வீடியோஸையும் பார்க்கறதுக்கு வீடியோல கடைசியில் வர இந்த லோகோவை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல வீடியோஸ் அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நாம மேக் அப்படின்ற வேர்பை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மேக் அப்படின்னா செய் அப்படின்ற அர்த்தத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே அர்த்தத்துல இன்னொரு வேர்ப் இருக்கு. அந்த வேர்ப் வந்து டூ. ரெண்டுக்குமே செய் அதுதான் அர்த்தம். அப்படி ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் அப்படின்னா எப்போ டூவை யூஸ் பண்றது, எப்போ மேக்கை யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டூ வந்து பொதுவா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு டாஸ்க், ஒரு வேலை செய்யறது அப்படின்னா நம்ம வந்து டூன்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம். அதுவே நம்ம செய்யற வேலை மூலமா ஒரு புதுசா ஒரு பொருள் கிரியேட் ஆகும், ஏதாவது ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா அப்போ நம்ம மேக்ன்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ டூ அப்படின்னா வெறும் ஆக்டிவிட்டி, டாஸ்க். மேக் அப்படின்னா நம்ம எதையோ ஒன்று கிரியேட் பண்றோம். ஸோ அந்த சமயத்துல நம்ம மேக்ன்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ டூன்ற வேர்பை யூஸ் பண்றப்போ அதோடைய பாஸ்ட் டென்ஸ் டிட், அதோடைய தேர்ட் ஃபார்ம் டன். மேக்ன்ற வேர்பை யூஸ் பண்றப்போ அதோடைய பாஸ்ட் டென்ஸ் மேட், தேர்ட் ஃபார்ம் மேட். இப்போ டூ எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு வேலை செய்யறது அப்படின்னு சொன்னோம். வீட்டு வேலை செய்யறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்கறது, ஹோம்ஒர்க் எழுதுறது, எக்ஸசைஸ் பண்றது, இல்ல ஒரு பிஸ்னஸ் பண்றது, இந்த மாதிரி வெறும் வேலை மட்டும் அதுல செய்யறோம் அப்படின்னா அப்ப நம்ம அதை செய், அந்த வேலையை செய் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம டூ யுவர் ஒர்க், டூ யுவர் லாண்ட்ரி, டூ யர் ஹோம்ஒர்க், டூ அ பிஸ்னஸ், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்கா, அதாவது சம்திங், எனிதிங், நத்திங், இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்றப்போ நம்ம வந்து டூ, ஏதாவது செய்யி, ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து டூ சம்திங், டோன்ட் டூ எனிதிங், டூ நத்திங், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டூன்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம். மேக் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எதையாவது ஒன்று கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஏதாவது பொருட்கள் பண்றது, ஏதாவது கிராஃப்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் செய்யறப்போ நம்ம வந்து மேக் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சமையல், காஃபி போடுறது, ஏதாவது ஒரு ஒன்றை சமைக்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம வந்து மேக்ன்ற வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மணி மேட்டர்ஸ், பணம் சம்பாதிக்கிறது, ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது, இதுக்கெல்லாம் கூட நம்ம மேக்ன்ற வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். மேக் மணி, மேக் ப்ராஃபிட், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அடுத்தது எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது, இல்ல அவங்களை அழ வைக்கிறது, வருத்தப்படுத்துறது, இல்ல அவங்கள ஸ்மைல் பண்ண வைக்கிறது, அடுத்தவங்க கிட்ட ஒரு எமோஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம மேக்ன்ற வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அவனை கோவப்படுத்து அப்படின்னா மேக் ஹிம் ஆங்க்ரி. அவனை ஸ்மைல் பண்ண வை அப்படின்னா மேக் ஹிம் ஸ்மைல். என்ன சந்தோஷப்படுத்தினாங்க அப்படின்னா மேட் மே ஹாப்பி. இந்த மாதிரிலாம் நம்ம மேக்ன்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம். இது தவிர கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கம்யூனிகேஷனா பேசுறது, அது சம்பந்தமான வார்த்தைகள் கூட எல்லாம் நம்ம வந்து மேக்ன்ற வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபோன் பண்றது, இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் பண்றது, ஒரு கமெண்ட் பண்றது, இல்லை ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்றது, இது எல்லாத்து கூடயும் நம்ம வந்து மேக்ன்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம். மேக் அ ஃபோன் கால், மேக் அ கம்ப்ளைண்ட், டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம மேக்ன்ற வேர்பை தான் காமனா யூஸ் பண்ணுவோம். இது தவிர ஏதாவது ஒரு டிசிஷன் எடு, அவன் வந்து ஒரு டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் கூட நம்ம மேக்ன்ற வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். மேக் அ டிசிஷன், மேக் அ டிஃப்ரென்ஸ், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளான் பண்றது, அதுக்கும் நம்ம வந்து மேக் அ பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம், சென்டென்சஸ் எதாவது பார்க்கலாம். காலையில உணவுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, இந்த இடத்துல செஞ்சீங்க அப்படின்னா என்ன சமைச்சீங்க அப்படின்னு நம்ம மீன் பண்றோம். ஸோ சமைக்கிறது அப்படின்னாலே நம்ம வந்து மேக்ன்ற வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சமைச்சு முடிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு பொருள் இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலதான் நம்ம இங்க வந்து மேக்ன்ற வேர்பை யூஸ் பண்றோம். ஸோ என்ன செஞ்சீங்க, வாட் டிட் யூ மேக். ஸோ வாட் டிட் யூ மேக் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். இதே எனக்கு டின்னருக்கு பாஸ்தா செஞ்சு தர முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ முடியுமா அப்படின்னாலே நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கேன் யூ மேக் பாஸ்தா ஃபார் டின்னர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பொருட்கள் செய்யறது, மூங்கில் கூடயே நீ செஞ்சியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல கேட்கறதுனால டிட் யூ மேக் திஸ் பேம்பு பேஸ்கெட். மிஸ்டேக்ஸ் பண்றது, ஸோ மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கும் மேக் மிஸ்டேக்ஸ் தான். ஸோ நான் மிஸ்டேக் பண்ணினேன் அப்படிங்கிறதுக்கு மேட் அ மிஸ்டேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நான் எக்ஸாம்ல சில மிஸ்டேக்ஸ் பண்ணினேன், சில தவறுகளை செய்தேன் அப்படின்னு இருக்கு. ஸோ ஐ மேட் அ ஃபியூ மிஸ்டேக்ஸ் இன் த எக்ஸாம்.
சத்தம் போடுறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் டோன்ட் மேக் நாய்ஸ் நம்ம காமனா யூஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு. இப்போ குழந்தைகள் அதிக சத்தம் போடுகிறார்கள். So kids are making a lot of noise. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நான் இன்னும் என் வீட்டு வேலைகளை செய்யல. வீட்டு வேலைகள் அப்படின்னாலே நம்ம மேக் இல்ல டூங்கிற verb தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இன்னும் செய்யல அப்படின்றப்போ நம்ம present perfect tenseல நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம haven't yet அப்படின்னு நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸோ I haven't done my house chores. இந்த இடத்துல இதை சோரஸ்ன்னு சொல்லக்கூடாது. இதை நம்ம சோஸ் அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அவர் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுல நல்ல லாபமும் ஈட்டுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம வந்து பிசினஸ் பண்றத நம்ம பொதுவா டூன்ற வேர்பை வச்சுதான் சொல்லுவோம். ஆனா லாபம், பணம் சம்பாதிக்கிறது அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்து மேக் அப்படின்ற வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். அவரு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஹி இஸ் ரன்னிங் அ கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹி இஸ் ரன்னிங் அ பிசினஸ் இல்ல ஹி இஸ் டூயிங் அ பிசினஸ் எப்படி வேணா நம்ம சொல்லலாம். ஸோ ஹி இஸ் ரன்னிங் அ கம்பெனி அண்ட் மேக்கிங் அ குட் ப்ராஃபிட். எக்ஸ்கியூஸ் அண்ட் அப்பாலஜி இதுக்கும் நம்ம வந்து மேக் அப்படின்ற வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். மேக் அன் எக்ஸ்கியூஸ், மேக் அன் அப்பாலஜி இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ தாமதமா வந்ததுக்கு அவர் என்ன எக்ஸ்கியூஸ் சொன்னாரு கொஸ்டினை ரெடி பண்ண போறோம். ஸோ வாட் எக்ஸ்கியூஸ் டிட் ஹி மேக் ஃபார் கம்மிங் லேட்? ஸோ ஹியர் இஸ் அ குவிஸ் டு செக் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். So shall we check the answers now? ஃபோன் பண்றது அப்படின்னாலே நம்ம வந்து அந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டட் பேசுறது, கமெண்ட் பண்றது, கம்ப்ளைண்ட் பண்றது, நாய்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம மேக்ன்ற வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ ஹி வாண்ட்ஸ் டு மேக் அ ஃபோன் கால். எக்ஸசைஸ் இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து டூன்ற வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டூ யுவர் எக்ஸசைஸ் ரெகுலர்லி. அதே மாதிரி தான் ஃபோன் கால் மாதிரியே தான் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் வேர்டு தான் இங்கேயும் சொல்லியிருக்கோம். கமெண்ட் பாஸ் பண்றது. ஸோ ஷி டிடன்ட் மேக் எனி கமெண்ட். அடுத்தவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதே. ஸோ டோன்ட் டூ இந்த மாதிரி ஹார்ம் இது கூட எல்லாம் நம்ம வந்து டூ அந்த வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டோன்ட் டூ எனி ஹார்ம். குப்பையாக்குறது அதுக்கு காமனா நம்ம யூஸ் பண்ற ஃப்ரேஸே மேக் அ மெஸ். அதான் டோன்ட் மேக் அ மெஸ். ஸோ இந்த வீடியோல நாம மேக்ன்ற வேர்பை பத்தியும் டூ அண்ட் மேக் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.